சிம்மம்னா சும்மாவா? இந்த வருஷம் 2026 என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கீங்களா? உங்களுக்கு 2026 என்ன தருதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு எல்லாமே இருக்குது. டேலண்ட் இருக்குது, க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது, கிளாரிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் சில பேர் உங்களை உரைச்சிட்டு தான் போகிறாங்க. இல்லை என்ன பண்ணுறது? நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ 2026 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு உங்கள் லைஃப் வந்து யூனிவர்ஸ் உங்களை மாற்றத்திற்கு உட்படுத்துது. பட் நீங்கள் மாற்றத்திற்கு உடன்பட மாட்டேங்கிறீங்க, அதாவது ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதை விட்டுட்டு இந்த 2026ல் மாற்றத்திற்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எதர் அது ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், எதர் ஃபினான்ஸியாக இருக்கட்டும், கேரியர் இருக்கட்டும், பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாபாக இருக்கட்டும், எனி சேஞ்சஸ், எந்த சின்ன விஷயம் கூட இருக்கட்டும், பெருசாக மட்டுமே எடுத்து நோக்காதீங்க. இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதில் கிளாரிட்டி இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இருக்குது. பட் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி போகிறீங்க. நான் தப்பு சொல்ல வரல. பட் சில விஷயங்களில் ரொம்ப வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை லெட் அவுட் பண்ணாமல் விட்டுருக்கீங்க. உள்ளுக்குள்ளே நிறைய ஆங்கர்ஸ் இருக்குது, காயங்கள் இருக்குது. அதை விட்டுருங்க. ஓகேவா? வேணாம். அது உங்களுக்கு இன்னுமே சப்ரஸ் பண்ணும். விட்டுட்டு புது திங்ஸ், புது ஐடியாஸ், புது பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்கள். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே தன்னால் நடக்கும். அகைன் எமோஷனில் லாக் ஆகாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சரியா? தேங்க்யூ.